ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ஒரு சின்ன ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம் நம்ம எழுதப் போறோம். ஸோ என்னென்ன மோட் ஆஃப் எக்ஸிகியூஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபைல்ல ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம் எழுதி, அந்த ஃபைல் எப்படி ரன் பண்றது? அடுத்து ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் அதாவது நம்மளோட பைசாம். அதுக்கப்புறம் நம்மளோட பைத்தானோட ஷெல் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணுவோம் இல்லையா? அது. ஸோ 3மே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் மோட்ல போய்க்கலாம். ஸோ அதே மாரி நீங்க ஃபைல் மோட்ல போறப்ப பார்த்தீங்கன்னா, நோட்பேட்++ யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க விண்டோஸா இருந்து நோட்பேட்++ நீங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியே போயிரும். நானும் நிறைய காலேஜஸ் போவேன். பசங்க வந்து விண்டோஸ் சிஸ்டம்ல இன்னும் அந்த நோட்பேட் தான் வச்சிருப்பாங்க. விண்டோஸ்ல டிஃபால்ட்டா வரும் இல்லையா? தயவு செய்து வேணாம். நோட்பேட்++ யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மேக் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல நிறைய எடிட்டர்ஸ் இருக்கு. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு எடிட்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம மேல நோட்பேட்++ல லாங்குவேஜ் சூஸ் பண்ணி பீல போயிட்டு பைத்தான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது மேண்டிட்டரியான்னு கேட்டா அது மேண்டிட்டரி எல்லாம் கிடையாது. ஸோ நோட்பேட்++ வந்து நம்ம என்ன லாங்குவேஜ்ல சீக்வலா பைத்தானா ஜாவாவான்னு நோட்பேட்++ல அடிக்க அடிக்க அது கலர்ஸை மாத்தும். ஸோ அதனால நம்ம அதை யூஸ் பண்றது. ஸோ நம்ம பண்ண போறது ஜஸ்ட் பிரிண்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு தான். ஓகே. ஸோ பிரிண்ட் இதுல வந்து நான் வந்து ஹலோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இதுக்கே பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் மாறுது இல்லையா? பிரிண்ட் ஒரு கலர்ல இருக்கு, பிராக்கெட் ஒரு கலர்ல இருக்கு, ஹலோ ஒரு கலர்ல இருக்கு இல்லையா? அதனாலதான். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்னோட டெஸ்க்டாப்ல வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ ஐ சூஸ் டெஸ்க்டாப். சோ இதுல வந்துட்டு நம்ம ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். py.py எக்ஸ்டென்ஷன்ல டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆகும் பாத்தீங்களா? சேவ் as டைப் பைத்தான் ஃபைல். இது ஏன் டிஃபால்ட்டா காமிக்குது அப்படின்னா, நம்ம நோட்பேட்++ல மேல போயிட்டு லாங்குவேஜ் டைப் பைத்தான் சூஸ் பண்ணோம் இல்லையா? அதனாலதான். அப்படி இல்லைன்னா நீங்களே .pyன்னு போட்டு கூட சேவ் பண்ணலாம். ஓகே. சோ இப்போ நான் டெஸ்க்டாப்ல வந்து இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணணும். இந்த ஃபைலை நீங்க ரன் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஃபைலை நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கணும். ஓகே. சோ ஐ ஜஸ்ட் கோ ஃபார் கமாண்ட் ப்ராம்ப்ட். உங்க விண்டோஸ்ல இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபைலோட பார்த்து பாருங்க. மேல நோட்பேட்ல தெரியுதா? சோ மேல தெரியுது பாருங்க. சோ ஓகே. அது உங்களுக்கு லைட்டா மறைஞ்சிருக்கு. ஜஸ்ட் a minute. ஓகே. சோ இப்ப மேல பாத்தீங்கன்னா தெரியும். சி யூசர் என்னோட யூசர் நேம் OneDrive டெஸ்க்டாப் ஹலோ அங்கதான் இருக்கு. சோ அதே பாத்துக்கு நான் போய்க்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நான் போயிட்டு பைத்தான் ஸ்பேஸ் hello.py அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆயிரும். சோ இதுல என்னன்னா இது கம்பைல் அண்ட் ரன் ரெண்டையுமே பண்ணும். சோ நம்ம வந்து கம்பைலேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிற ஒரு தியரி வீடியோ பார்த்தோம் இல்லையா? அதுல நான் சொல்லியிருந்தேன். இன்டர்னலா வந்து இது பைட் கோட் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வச்சு ரன் பண்ணும் அப்படின்னு. சோ பை டிஃபால்ட் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டையுமே அது டிஃபால்ட்டா உள்ள பண்ணிரும். இல்ல நான் இப்ப கம்பைல் பண்ணி அந்த பைட் கோட் அவுட்புட்டை மட்டும் நான் தனியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கமாண்ட் நீங்க ரன் பண்ணணும். அதாவது பைத்தான் -m இது தேவையில்லை. நான் உங்களோட ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் சொல்றேன். அந்த பைட் கோட் ஃபைலை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பைத்தான் -m py_compile ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் அதை கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் கொடுங்க. சோ இது என்டர் கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது. ஏன்னா கம்பைல் ஆகி பைட் கோட் தான் அவுட்புட். ஆனா இது ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா py_catchy அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணிருக்கும். இது இப்பதான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்க ஒரு ஃபைல் பாப்பீங்க. இதுதான் உங்களோட அந்த பைட் கோட் ஃபைல். pyc ஃபைல்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாமா? இதோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும் தெரியுங்களா? பாருங்க .pyc. சோ இதுதான் அந்த கம்பைல் டைமோட அவுட்புட். அதாவது உங்க பைட் கோட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணலாம். ரைட். பட் டைரக்டா நம்ம எடுத்தோடனே பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் .py போட்டாவே போதும். ரெண்டுமே இன்டர்னலாவே நடந்துரும். ஓகேங்களா? சரி. இதுவும் நான் காமிக்கணும்னு நினைச்சேன். நான் காமிச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஐடி போய்க்கலாம். பைசாம். சோ இதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது நம்ம பைசாம் இன்ஸ்டலேஷன் வீடியோலயே பார்த்தாச்சு இல்லையா? சோ அதனால நான் வந்து ப்ராஜெக்ட் இதுல கிரியேட் பண்ண போறது இல்ல. சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி நான் ஒரு புது பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல நான் ஜஸ்ட் ஹலோ அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். .py எக்ஸ்டென்ஷன் வேணாம். ஏன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி சூஸ் பண்றதே பைத்தான் ஃபைல தான். ரைட். சோ இதை நீங்க ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூல நீங்க சூஸ் பண்றதே பைத்தான் ஃபைல் தான். ஓகே. அதுவே .py போட்டுக்கும். சோ இங்க வந்து பிரிண்ட் அதே தான். ஹலோ அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஹலோன்னு இங்க கொடுக்கலாம். இது ஒண்ணு. ஓகேங்களா? இங்க இல்லையா? இங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க போயிட்டு நீங்க இதை ரைட் கிளிக் பண்ணி கூட ரன் ஹலோன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லையா? அதே அவுட்புட் தான் வருது. அப்படி இல்லையா? இங்க மேல பாத்தீங்கன்னா ரன் பட்டன் இருக்கும். சோ இதுவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் பாருங்க. அதுவே காமிக்குது. Shift F10. அப்படி இல்லைன்னா இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணும்போது மேக் ஷூர் அது கரெக்டா அந்த ஃபைல்ல தான் இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ மேபி இது டிஃபரெண்ட் ஃபைல்ல இருக்கலாம். நீங்க இங்க வந்து டிஃபரெண்ட் ஃபைல்ல இருக்கலாம். அப்ப ரன் பண்ணும்போது பழைய ஃபைல் ரன் ஆகும். சோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் ஹலோ தான் கொடுத்துக்குவேன்.
ஓகேங்களா? ஸோ அப்பதான் நம்ம அந்த ஃபைல்ல இருந்து ரன் பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். ஸோ நம்ம பைசார்ம்லயும் பார்த்தாச்சு. நீங்க ரியல் டைம்ல இந்த மாரி ஒரு ஐடியில தான் நீங்க கோட் அடிப்பீங்க. டெஃபினட்டா இதுல தான் அடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ சில இடத்துல வந்து ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இருக்கு. பட் நம்ம ஜூபிட்டர் நோட்புக் இதுல கொண்டு போறது கிடையாது. ஓகே, நான் பைசார்ம் மட்டும் தான் காமிக்கிறேன். நீங்க வேணும்னா ஜூபிட்டர் நோட்புக் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியா வீடியோ என்கிட்ட இருக்கு. இந்த இந்த கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ்ல அது வராது. பட் தனியா இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் குடுக்குறேன். பார்த்துக்கோங்க. பட் தென் நெறைய பேர் ஜூபிட்டர் நோட்புக் வந்து சிங்கிள் ஷாட்ல இன்ஸ்டால் பண்ண வரமாட்டேங்குது. ஸோ நெறைய இஷ்யூவால அங்கேயே ஸ்டக் ஆகுறாங்க. இது என்னோட சீக்வல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோலயே நான் நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லி பார்த்துட்டேன். பட் அத தாண்டி மாட்டேங்கிறாங்க. ஸோ தேர் ஆர் டிஃபரெண்ட் மோட்ஸ் டு பிராக்டிஸ். அதனால தான் நான் இது இன்னைக்கு சொல்றதே. இதுல இது பைசார்ம் ஒர்க் ஆகலையா? நீங்க வந்து நோட்புக் போய்க்கோங்க. நோட்புக் ஒர்க் ஆகலையா? நார்மலா ஃபைல் எழுதி ரன் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒர்க் ஆகலையா? தேர் இஸ் அனதர் வே. அத தான் இப்ப நம்ம காமிக்க போறோம். ஸோ இது இங்க முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பைதான் இன்ஸ்டால் பண்ணும்பொழுதே பைதான் ஷெல் வந்து உங்க மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். இங்க பாருங்க, பைதான் 312 இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது ஒண்ணும் இல்ல. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பைதான் ஷெல் மூலியமா நீங்க கோட் அடிக்கிறது. சோ இதுதான். சோ இத ஷெல்லுன்னு சொல்ல மாட்டோம். இது ஓகே, நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல பேசும்போது இது ஷெல்லு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப MySQLக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா MySQL ஷெல் இருக்கும். Oracle எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த SQL ஷெல் இருக்கும். பைத்தானுக்கு இருக்கும். ஸ்காலாவுக்கு இருக்கு. ஜாவாவுக்கு கூட ஜாவா 9க்கு அப்புறம் வந்தாச்சு. ஷெல் வந்தாச்சு. ரைட்? சோ இது ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லணும்னா ரெப்பல்னு சொல்லணும். REPL. ரீட் எவால்வேட் பிரிண்ட் லூப். அதாவது எந்தெந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ், எந்தெந்த டெக்னாலஜி, எந்தெந்த டேட்டா பேஸ் எல்லாம் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா ஒரு ஷெல் மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு அலோவ் பண்ணுதோ அது எல்லாமே ரெப்பல். ரீட் எவால்வேட் பிரிண்ட் லூப். ஓகேங்களா? சோ இப்ப இது வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ அவ்வளவுதான். என்டர். ஹலோ அவுட்புட் வந்தாச்சு. சோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க ஒரே ஒரு லைன் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணணும். ஒரு பீஸ் ஆஃப் கோட மட்டும் நான் டெஸ்ட் பண்ணணும். இந்த லைனை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணணும்னா இந்த ரெப்பல் இஸ் ஓகே. ஓகேங்களா? பட் நீங்க பக்கம் பக்கமா கோட் அடிக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும்னா கூட ரெப்பல் இஸ் நாட் அ பெஸ்ட் வே. அது நீங்க ஐடியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? சோ இப்ப இந்த டாபிக்ல நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஒன்னு ஃபைல் மூலியமா எப்படி கோட ரன் பண்றது, அதுக்கப்புறம் ஐடி மூலியமா அதாவது பைசார்ம் மூலியமா எப்படி ரன் பண்றது. சோ நான் இனிமேல் ஐடிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுவேன். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடினா இங்க நமக்கு பைசார்ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பைத்தானோட அந்த டெர்மினல் வழியா எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லி நம்ம 3 விஷயம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ இது தவிர நீங்க வந்து ஐடியிலேயே இன்னும் நிறைய இருக்கு. வெப் பேஸ்ட் ஐடி தான் நோட்புக். அதுதான் சொன்னேன். தனி வீடியோ இருக்கும். இதுல வேணாம். நான் இதுல அதை போட விரும்பல. ஓகேங்களா? ஏன்னா நீங்க நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுறீங்க. சோ அதனாலதான். சோ அவ்வளவுதாங்க. நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்ப டைரக்டா நம்ம நிறைய கோட் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறதுக்கு போயிடலாம். சோ அடுத்தடுத்த டாபிக்ல. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல GCP, Azure, AWS இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.